இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ரொம்ப ஹெல்த்தியான டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அரிசி மாவுலாம் சேர்க்காம ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டின்னர் ரெசிபி என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபிக்கு நான் எடுத்துருக்கிறது பாசிப்பருப்பு, சிறுபருப்பு சொல்லுவாங்க. 1 கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்து நல்லா ஒரு 2-3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிடலாம். இதை நல்லா வாஷ் பண்ணிட்டோம். இப்போ 1 மணி நேரம் இதை அப்படியே ஊற வச்சிடலாம். 1 மணி நேரம் கழித்து பாருங்கள், நல்லா ஊறி வந்திருக்கு. இதை தண்ணியே சேர்க்காமல் மிக்ஸி ஜாரில் சேர்த்துருங்க. தேவைப்பட்டால் தண்ணியை லைட்டாக ஊற்றி நீங்கள் அரைச்சிக்கோங்க. நல்லா புசு புசுன்னு அரைச்சிக்கணும், சாஃப்டாக. இப்போ பாருங்கள், நல்லா சாஃப்டாக புசு புசுன்னு இருக்குது. பார்க்கும்போதே நல்லா தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நான் இதில் என்னென்ன வெஜிடபிள்ஸ்லாம் சேர்க்க போகிறேன்னு பார்த்துக்கோங்க. ஒரே ஒரு கேரட், ஒரே ஒரு தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரே ஒரு ஆனியனை எவ்வளோ பொடியாக நறுக்க முடியுமோ அவ்வளோ பொடியாக நறுக்கிக்கோங்க. ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, இஞ்சி ஒரு துண்டு நல்ல பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம இந்த மாவில் சேர்த்துடலாம். கொத்தமல்லி நல்ல தாராளமாக சேர்த்துக்கோங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு அரை கப் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். வெங்காயம் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் 2 இல்லை 3 உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. குவான்டிட்டிக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க. இஞ்சி ஒரு துண்டு நல்ல குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையே சேர்த்துக்கலாம். தக்காளி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபிக்கு. விதையை நீக்கிட்டு கொஞ்சம் குட்டி குட்டியாக நறுக்கிக்கோங்க. கேரட் பாருங்கள், நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரே ஒரு கேரட் தான் சேர்த்துருக்கேன். இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. நல்லா தாராளமாக கொத்தமல்லி, நல்ல ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி நிறைய சேர்த்துக்கோங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையானது உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. எடுத்த உடனே தண்ணி சேர்த்துறாதீங்க. தேவைப்பட்டுச்சுன்னா லைட்டாக சேர்த்துக்கோங்க. தண்ணி இல்லாமல் செஞ்சாலே ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த தோசை. இது அப்படியே இருக்கட்டும். இதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க, லைட்டாக. நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சோம் இல்லையா, அந்த தண்ணி தான் சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், நான் 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன். இதை நம்ம உடனே செய்கிறதா இருந்தால் 1 ஸ்பூன் நம்ம இட்லிக்கு சோடா மாவு சேர்ப்போம் இல்லையா, அது சேர்த்துக்கிறேன். இப்போது அதில் லைட்டாக கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம், அந்த சோடா மாவில். அப்போ தான் அது எல்லா இடத்துலையும் பரவும். கொஞ்சமாக தான் விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட் டைம் கொடுத்துடலாம். இதுக்கு நம்ம மாவே நல்லா புசு புசுன்னு சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த பக்குவத்தில் இருக்கணும், தண்ணி அதிகமாக சேர்த்துறாதீங்க. இப்போ நம்ம இதுக்கு ஒரு சட்னி செஞ்சிடலாம். ஒரு அரை கப் அளவு தேங்காய் எடுத்துக்கிறேன். ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. ஒரு 3 பச்சை மிளகாய், ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு உடைச்ச கடலை. இப்போது ஒரு கல்லுப்பு ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா தண்ணி ஊற்றாமல் கட்டியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், சூப்பராக சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். கடுகு பொரிஞ்ச உடனே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துடலாம். தேவைப்பட்டால் நீங்கள் ஒரு மிளகாய் கூட சேர்த்துக்கலாம்.
இப்போ கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சட்னியில் சேர்த்துருங்க. சூப்பரான சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்றிடலாம். இப்போ கல் நல்லா காஞ்ச உடனே 1 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க, இல்லை நெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போது மாவு நல்லா சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம தோசை ஊற்றிடலாம். ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இந்த தோசையை போட்டு நம்ம சுற்றக்கூடாது, ஊற்றினபடியே லைட்டாக அப்படியே விட்டுறணும். அப்படியே தான் இருக்கணும், ரொம்ப திரட்டி எடுக்கக்கூடாது. நல்ல ஒரு பன் தோசை மாதிரி அந்த டைப்பில் வரணும். இது ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை மீடியமில், லைட்டாக மீடியமில் வைங்க, கரைஞ்சிடக்கூடாது. போட்ட உடனே திருப்பி எடுத்தாச்சு பாருங்கள். சூப்பரான ஒரு ஹெல்த்தியான தோசை. எப்பயும் இட்லி மாவுக்கு அரிசி மாவு சேர்த்து செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி செய்யாமல் நைட் டின்னருக்கு, இல்லை காலையில் டிஃபனுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். இதில் நம்ம சேர்த்துருக்கிறது பச்சை பயிறு, பாசிப்பருப்பு சொல்லுவாங்க, அதை தான் நம்ம சேர்த்துருக்கோம். அது கூட நம்ம நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துருக்கோம் பாருங்கள். எப்பயும் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். பாருங்கள், நல்ல மொறுமொறுவாகவும் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். இதை நான் கத்தியில் கட் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணி சட்னி வச்சு கொடுத்துட்டிங்கன்னா நல்ல தோசையை குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. தோசை பிடிக்காத குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இதோட டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். ஒரு போண்டா டேஸ்ட்டு இருக்கும், அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு வச்சு நம்ம சூப்பராக ஒரு தோசை செஞ்சிட்டோம் பாருங்கள். இது சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை கண்டிப்பாக எல்லோரும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் நிறைய ரெசிபிஸ் போட்டிருக்கோம், எல்லோரும் போய் பாருங்கள். விஜி கிரியேஷனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டின்னர் ரெசிபி தான் இது. தேங்க்யூ.